அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோவை மாவட்டம் செல்வபுரம் பகுதியில் இயங்குகிற இந்த மஹல்லாவினுடைய மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலவி முஹம்மது அன்சர் இம்தாதி பேசுகிறேன். சுமார் 50 வருடங்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிற இந்த பள்ளியினுடைய மஹல்லாவுக்கு கீழாக சுமார் 350க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வசித்து வருகிற நேரத்தில் இந்த 350க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான சரியான மார்க்க ஸ்தாபனம் மதரசா என்கிற அந்த மார்க்க ஸ்தாபனம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களுக்கான ஒரு சரியான மார்க்க ஸ்தாபனம், பாதுகாப்பான ஒரு விசாலமான மதரசா என்கிற ஒரு மார்க்க ஸ்தாபனம் நிறுவப்பட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த ஆசையில் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு இடம் வாங்கப்பட வேண்டும், அங்கே மதரசா கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு நீண்ட ஆசை மஹல்லாவுடைய மக்களுக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த வீடியோவை, இந்த காணொளியை காணுகிற நல்லுள்ளம் படைத்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த மஹல்லாவில் ஒரு நல்ல விசாலமான பாதுகாப்பான ஒரு மதரசா நிறுவப்படுவதற்கு தேவையான எல்லாவித பொருளாதாரங்களையும் அதிகமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களால் முடிந்த தான தர்மங்கள், சதக்காக்களை வாரி இறைத்து அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்க ஸ்தாபனம் இங்கே நிறுவப்படுவதற்கு எல்லா உதவியும் நீங்கள் தர வேண்டும். நிச்சயம் இந்த ஸ்தாபனங்களுக்காக உதவி செய்யப்படுகிற எல்லா பொருளாதாரமும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கும். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சதகத்துல் ஜாரியா எனப்படுகிற தான தர்மம் மரணத்திற்கு பின்பாகவும் உங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அது இருக்கிற காலமெல்லாம் உங்களுடைய கபருக்கு நன்மை கொண்டு சேர்ந்து பட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சதகத்துல் ஜாரியா எனப்படுகிற நன்மையை பெற்று தருகிற ஒரு பணி இந்த இடத்தில் செய்யப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கிற சகோதர சகோதரிகள் அனைவரும் தாராளமாய் இந்த பணிக்கு அதிகமாக உதவ வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. അസ്സലാമു അലൈക്കും. PMA സലാമാണ്. ഞാനിപ്പോൾ ഉള്ളത് കോയമ്പത്തൂരാണ്. കോയമ്പത്തൂര് സെൽവപുരം എന്ന് പറയുന്ന സ്ഥലത്താണ്. ഈ പിഞ്ചു മക്കളെയും കൊണ്ട് ഞാൻ നിങ്ങളുടെ മുൻപിലേക്ക് വരുന്നത് ആ കുട്ടികൾക്ക് പഠിക്കാൻ ഒരു മദ്രസയുടെ ആവശ്യമായിട്ടാണ്. അള്ളാഹുവിന്റെ ഇൽമ് പഠിക്കുന്നതിന് വേണ്ടി ഒരു മദ്രസ ഈ മക്കൾക്ക് വേണം. അതിന്റെ ആവശ്യവുമായിട്ടാണ് ഞാൻ നിങ്ങളുടെ മുമ്പിലേക്ക് ഈ വീഡിയോ എത്തിക്കുന്നത്. ഏകദേശം 300ഓളം കുട്ടികൾ സ്വന്തമായിട്ടൊരു മദ്രസയോ സ്ഥലമോ പഠിക്കാനുള്ള സൗകര്യങ്ങളോ ഈ പിഞ്ചു മക്കൾക്കില്ല. പരിശുദ്ധമായ റംസാൻ മാസത്തില് നിങ്ങൾ കൊടുക്കുന്ന സക്കാത്തിന്റെ ഒരു വിഹിതം ഈ കുട്ടികൾക്ക് പഠിക്കാനുള്ള മദ്രസ ചെലവുകളിലേക്ക് എങ്ങനെ കൊടുക്കാൻ ഞാൻ വിനയത്തോടെ അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. ഈ മക്കളെല്ലാം പഠിക്കാൻ മിടുക്കരാണ്. ദീനീ വിദ്യാഭ്യാസം ആ കുട്ടികൾക്ക് ലഭിക്കണമെങ്കിൽ സ്വന്തമായ മദ്രസയും പഠിക്കാനുള്ള സൗകര്യങ്ങളും വളരെ അനിവാര്യമാണ്. പാവപ്പെട്ട ആളുകൾ താമസിക്കുന്ന ഒരു മേഖലയാണ് ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്ന സെൽവപുരം എന്ന് പറയുന്നത്. അതുകൊണ്ടാണ് നിങ്ങളുടെ മുമ്പിലേക്ക് ഈ മക്കളെയുമായിട്ട് ഈ കാണുന്ന ഇതിന്റെ ആളുകളൊക്കെ നിങ്ങളുടെ മുമ്പിലേക്ക് വരുന്നത്. നിങ്ങൾ എല്ലാവരും ഏറ്റെടുക്കണം. വളരെ പെട്ടെന്ന് തന്നെ നമുക്ക് അവർക്കൊരു സ്ഥലം വാങ്ങി ഒരു മദ്രസ ഉണ്ടാക്കി കൊടുക്കാനുള്ള എല്ലാ സാഹചര്യങ്ങളും എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ നിങ്ങൾ ഉണ്ടാക്കി കൊടുക്കണം. ഈ മക്കൾക്ക് വേണ്ടി, ഒരു മദ്രസയ്ക്ക് വേണ്ടി നിങ്ങൾ സഹായിക്കണം. ആ കുട്ടികളെ നിങ്ങൾ സന്തോഷിപ്പിക്കണം. വളരെ പെട്ടെന്ന് തന്നെ ആ കുട്ടികൾക്ക് ഒരു മദ്രസ ഉണ്ടാക്കി അതിൻ്റെ അകത്ത് പഠിക്കാനുള്ള എല്ലാ സൗകര്യങ്ങളും ചെയ്തു കൊടുത്ത് സഹായിക്കണമെന്ന് വിനയത്തോടെ അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உள்ளங்கொண்ட நெஞ்சங்களே, உங்களுக்காக நாங்கள் இந்த ஒரு வீடியோவை செய்து கொண்டிருக்கின்றோம். ஜமாத்து சார்பாக குழந்தைகளுக்கு படிப்பதற்கு, மதரசாவில் ஓதுவதற்கு இடம் வாங்க வேண்டும், அங்கே மதரசா கட்ட வேண்டும், கீழ்த்தளம் மேல்தளம் என்று அமைத்து பெண்கள் மதரசாவும் ஆண்கள் மதரசாவும் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆவாவில் நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம். இந்த பள்ளியினுடைய ஜமாத்தினுடைய தலைவராக நான் உங்களிடம் இந்த வார்த்தையை சொல்லுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருணை உள்ளம் கொண்ட அந்த கருணைக்கு எல்லாம் அல்லாஹ் நீங்கள் வழங்குகின்ற கூலிக்கு அல்லாஹ் மேலும் மேலும் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை கொண்டு உங்கள் அனைவருக்கும் மேலும் மேலும் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையும் மாபெரும் ரஹமத்தும் வந்து சேரும் என்று கருதி இந்த வீடியோவுக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த காணொளியை காணுகின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செல்வபுரம் என்னும் பகுதி மிகவும் ஏழை எளியவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே நமது குழந்தைகள் படிக்கின்ற மதரசாவிற்கு போதுமான ஒரு வசதியும் இடமும் இல்லாத காரணத்தினாலே உங்கள் முன்னாலே நாங்கள் இந்த ஜமாத்தார்கள் உங்களிடம் நிற்கின்றோம். இந்த மதரசாக்காக இடம் வாங்குவதற்காக நாங்கள் இந்த காணொளியை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம்.
ஆகவே இந்த காணொளி காணுகின்ற அனைவரும் இந்த மதரசாக்காக, இந்த ஏழை எளியவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிக்காக அதிகமாக உதவ வேண்டும் என்று நல்லுள்ளம் கொண்ட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ ബറകാതുഹു. അക്കൗണ്ട് നമ്പറും കാര്യങ്ങളും ഒക്കെ ഞാൻ ഈ വീഡിയോയിലൂടെ വെക്കുന്നുണ്ട്. നിങ്ങൾ എല്ലാവരും സഹായിക്കണം. ഈ മക്കൾക്ക് അള്ളാഹുവിന്റെ ഇൽമ് പഠിക്കുന്നതിന് വേണ്ടിയുള്ള ഒരു മദ്രസ എല്ലാവരും സഹായിച്ച് വളരെ പെട്ടെന്ന് ഇവിടെ സജ്ജീകരിച്ചു കൊടുക്കാൻ ഞങ്ങളോടൊപ്പം നിങ്ങൾ എല്ലാവരും കൈകോർക്കണമെന്ന് വിനയത്തോടെ അഭ്യർത്ഥിച്ചു നിർത്തുന്നു. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി.